ஹலோ மக்களே! திரு லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம திருவோட கனவுல காஞ்சனாவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வருது. அப்படியே வீட்ல வந்து பிரச்சனை பண்றதுல அம்பிகாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்குது. இத பார்த்த உடனே நம்ம திரு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அம்மாவுக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாது. பேசாம நம்ம எல்லா உண்மைகளும் அம்மாகிட்ட சொல்லிடலாமா? அப்படிங்கிற மாரி நம்ம திரு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம திவ்யா திருவோட மேரேஜ் நடக்க போகுதா? இல்லன்னா நம்ம அம்பிகா லக்ஷ்மிக்கு ஆதரவா தான் இருக்க போறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். காஞ்சனாவும் அந்த இடத்துல இருந்து பிரச்சனை பண்ணும்போது எல்லாத்துக்குமே காரணம் நான் நிக்கிறாள் இந்த அம்பிகா. எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச பிறகு அவ வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இவ தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லும்போது காஞ்சனோட அம்மா வசுந்தராவும் சேர்ந்து நம்ம அம்பிகாவையே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கு நீ இந்த வீட்டுல வந்தியோ அன்னையிலேருந்தே பிரச்சனையா தான் இருக்கு. என்னோட பையனோட உயிரையும் எடுத்துட்ட, இப்ப என்னோட பேரனையும் இந்த மாதிரி ஆக்கிட்ட. நீ எப்படி வந்து என்னோட பையனை ஏமாத்தி மேரேஜ் பண்ணியோ அதே ஒரு வேலையை தான் உன்னோட பையனும் இன்னைக்கு செய்திருக்கான். அதுவும் இந்த வீட்டில் வேலைக்காரியா இருக்க இந்த மகாவை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தரா எல்லா கோபமுமே அம்பிகாக்கு மேலே திரும்புது. அம்பிகாவும் அதில் பதில் சொல்ல முடியாம நின்றுட்டே இருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாதுன்னு சொன்னாலுமே யாருமே நம்புற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் அம்பிகானால எதிர்த்து பேச முடியாம ஆகுது. அம்பிகா அந்த இடத்துல என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மகா திரு எல்லாருமே அதிர்ச்சியாகி மகா அப்படியே அம்பிகாவை தாங்கி பிடிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எலும்புங்கம்மா எலும்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுத ஆரம்பிக்கும் போது நம்ம திருவும் அம்பிகாவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாட்டு நம்ம திருவோ சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா அது ஒரு கனவாக இருக்குது. நம்ம திரு அப்படி எழும்பின உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ இது கனவா? நல்ல வேளை இது கனவா போச்சு. அது வந்து அம்மாவோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதே, இப்போ என்ன செய்கிறது? நம்ம பண்ணுறது வந்து சரியான செயலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு குழம்பி போய் நிற்கிறாங்க. நமக்கு ஒரு சமயம் இந்த லக்ஷ்மி இந்த வீட்டிலே இருக்கா. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பண்ண இந்த கல்யாணம் வந்து வீட்டில் யாருக்காவது தெரிய தான் போகுது. அந்த சமயத்தில் எல்லாரும் சேர்ந்து இதை மாதிரி நம்ம அம்மாவை தானே எதிர்த்து நிற்பாங்க. நம்மனால அம்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. இப்போ என்ன செய்கிறது? இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நான் மாட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து தனியாக இருந்துட்டுருக்கோம். நம்ம அம்மா தான் எப்போவுமே ஆதரவாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த குடும்பத்தை விட்டு இத்தனை நாளாக காஞ்சனாத்தை பிரிஞ்சு தான் இருந்தாங்க. இப்போ தான் நமக்கும் ஸ்ரீக்கும் நடக்கக்கூடிய மேரேஜ்னால ஒன்று சேரப்போகுது. இந்த மாதிரி நிலைமையில் என்ன செய்கிறது சொல்லிட்டு திருவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் இதுக்கு மேலே உண்மையை மறைக்கிறது சரியே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும் போது எல்லாரும் சேர்ந்து நம்ம அம்மாவை தான் ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க. அம்மாவுக்கு மட்டும் நம்ம சொல்லாமல் வேற யாராவது சொல்லி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம கனவுல நினச்ச மாதிரி தான் நடக்க போகுது. அதனால அம்மா கிட்ட மட்டுமாவது லக்ஷ்மி பற்றின உண்மைகள் நம்ம அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்லிடணும்னு நம்ம திருவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மகாவும் இன்னைக்கு பூஜையை நல்லபடியாக முடிக்கணும். மயில் அணை வேற வீட்டில் இல்லை. இந்த ஒரு நாளை எப்படியாவது சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பழனி போயிட்டாங்க. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் யோசிக்கிறாங்க. அப்படியே காவேரி கிட்ட வந்து அக்கா நீங்கள் இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக உதவி செய்தே ஆகணும். இன்னைக்குள்ள பூஜையை நான் நல்லபடியாக முடிக்கணும். என்றைக்குமே மயில் அணை தான் எனக்கு உதவியாகவே இருப்பாங்க. நான் வந்து பிரசாதத்தை வந்து கண்டிப்பாக திரு அவங்க சாப்பிட்றணும். அதுக்கேற்றவாறு நீங்கள் செய்யணும்னு சொல்லும்போது நம்ம காவேரியும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்கிறேன் மகா, என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்கேற்றவாறு செய்திடலான்னு நம்ம காவேரியும் மகா கிட்ட உறுதுணையாகவே இருக்காங்க. அதே சமயத்தில் எப்பவும் போல் நம்ம மகாவும் பரிகார பூஜையை பண்ணிட்டு கடவுளை இன்றைக்கும் இந்த பூஜை நல்லபடியாக முடியணும், அவங்களோட கண்டம் எல்லாம் சரியாயிடணும், இன்னைக்கு வந்து கண்டிப்பாக திரு அவங்க என்னை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் கடவுளை வேண்டிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து காவேரிகிட்ட கொடுக்குறாங்க. இந்த பிரசாதத்தை அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக மீதி வைக்கணும், அதை வந்து நான் மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி விடுறாங்க. நம்ம காவேரியும் அவ்வளோதானே மகா, நான் நல்லபடியாக தெருவுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் தெருக்கிட்ட அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது திருவும் என்னாச்சு, என்னைக்குமே வந்து மயில் தானே கொண்டு வருவான், இன்னைக்கு மயில் எங்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம காவேரியும் மயில் வந்து உனக்கு ஒரு வேண்டுதல் பண்ணியிருந்தான். நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உயிருக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தல,
நீ மட்டும் நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன்னா அவன் பழனி வருவேன்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலை வச்சுருந்தான், அதுக்கு தான் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம திருவும் சரி நீங்கள் வந்து பிரசாதம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காவேரியும் சரி நீ கொஞ்சமாக வச்சுக்க டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம திருவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இந்த மகானால நம்மக்கிட்ட நேரடியாக வந்து கொடுக்க முடியாது, அதான் காவேரி அக்கா கிட்ட கொடுத்து விட்ருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் எப்பவும் போல யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் காவேரியும் அந்த பிரசாதத்தை மறுபடியும் நம்ம மகா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மகாவுக்கு இனி நம்ம திருவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமே என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தையும் நம்ம காவேரி சரி பண்ணி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம திரு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம மகாவும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகும்போது கவிதா அந்த இடத்துல பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கொஞ்சம் கூட கவிதா எதிர்பார்க்கவே இல்லை. கவிதாவும் நம்ம மகாவை பார்த்தோன்னே இந்த மகா எதுக்கு இப்போ இந்த திருவோட ரூமுக்கு வந்திருக்கா, அதுவும் ஈவா வந்து ஏதோ காலை தொட்டு கும்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கவிதா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. கவிதா மகாவை பிடிச்சி சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. மகா எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ எதுக்காக திருவோட ரூமுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம மகானால் எதுவுமே அங்கே சொல்ல முடியலை, அமைதியாகவே நிற்கிறாங்க. இப்போ மட்டும் திரு அவங்க எழும்புனாங்கன்னா அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, நம்மளை வேற நேரில் பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கவிதா விடுற மாதிரிலாம் அப்படியே நம்ம திருக்கிட்ட வந்து அவனை எழுப்பிட்டு டே திரு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம திருவும் என்னாச்சு அத்தை எதுக்கு இப்போ எழுப்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது கவிதாவும் இந்த மகா என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருவும் எழுப்பி பார்த்துட்டு மகாவை கவனிச்சிடுறாங்க. மகாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறது. ஐயோ இவங்க பார்த்துட்டாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக நிற்கும் போது நம்ம திருவோ ரொம்ப அசால்ட்டாட்டு இல்லைத்தா நான் தான் வந்து காஃபி எடுத்துகிட்டு வர சொன்னேன், அதுக்கு தான் காஃபி எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. கவிதாவை இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கவிதாவும் என்ன இந்த திரு இவ்வளோ அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம திரு கவிதாவை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் மகா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது நம்ம திருவும் மகா கிட்ட வந்து என்ன மகா என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டியா, நீ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க அந்த வேலை எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், இதை நான் முன்னாடியே கவனிச்சிட்டேன், எனக்காக தானே நீ இந்த பரிகார பூஜை செய்துட்ருக்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இதை மகாவும் அப்படியே அதிர்ச்சியாகி நின்று பார்க்கும்போது திருவும் நான் மட்டும் உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சுன்னா மறுபடியும் என்னை விட்டு எப்படிடா எஸ்கேப் ஆகலான்னு தான் பார்ப்பேன், அதனால தான் இது வரைக்கும் எந்த விஷயத்தையுமே நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மகாவும் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழியே தெரியல, உங்களோட உயிருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு கண்டம் இருக்குது, அதுக்காக தான் இப்படி ஒரு பரிகார பூஜை செய்துட்ருக்கேன், இந்த பூஜை வந்து முடிஞ்ச உடனே இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போயிடுவேன், அதுக்கப்புறமா உங்களுக்கும் திவ்யா அக்காவுக்கும் நல்லபடியாக மேரேஜ் ஆகி நல்ல சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் எப்பவும் போல் தேர்வுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருவும் இதுக்கு மேலே எல்லா உண்மைகளும் நம்ம அம்மா கிட்டேருந்து மறைக்கிறது ஒரு பெரிய தப்பு, எப்படி அது அம்மா கிட்டே எல்லா உண்மையிலும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. ஒரு கட்டத்தில் அம்பிகாவுக்கு நம்ம திருவோட முதல் திருமணத்தை பற்றின எல்லா விஷயமே தெரிய வருதுன்னே சொல்லலாம். இனி அம்பிகாவோட முடிவு என்னவா இருக்க போகுது?